फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6 டாபிக்ல வரக்கூடிய பாடங்கள்ல வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக் பார்த்திருக்கோம். சோ 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ஸ்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசனும் 4th லெசனும் பார்த்தோம். இப்போ வந்து 5th லெசன் பார்க்கலாம். ஸோ இது வந்து திருவிழாக்கள் சார்ந்த பாடம். ஸோ திருவிழாக்கள் சார்ந்து என்னென்ன சங்க காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான திருவிழாக்கள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டனோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 5 திணை விழாக்கள். 5 திணைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு திணைக்குமே ஒவ்வொரு விழா, ஒவ்வொரு தெய்வத்தை வச்சு திருவிழாக்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ மொத்தம் 5 வகை நிலங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதில் யார் யாரு எதை வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிறத வந்து தொல்காப்பியத்துல கூறியிருக்காங்க. ஓகேவா. ஸோ பாருங்க, மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு சொல்லி இந்த 5க்குமான கடவுள்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா. சோ இது வந்து தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, பாலை நிலம் தவிர 4 வகை நிலத்திற்குரிய தெய்வங்களை குறிப்பிட்டிருக்காரு. பாலை நிலம் வரல, மற்ற எல்லா நிலத்துக்குமான கடவுளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ பாலை நில மக்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொற்றவையை வழிபட்டிருக்காங்க. காடு குறிஞ்சில வந்து மாயோன், முல்லை வந்து சேயோன், மருதம் வந்து வேந்தன், நெய்தல் வந்து வருணன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய கடவுள். இப்போ குறிஞ்சி நில விழா, குறிஞ்சி நில பகுதி அப்படின்னா மலையும் சார்ந்த இடமுமா இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் வந்து சேயோன், இல்லைன்னா முருகன், வேலன், இந்த மாதிரி பெயர்களில் அறியப்படுகிறார். ஸோ அப்போ குறிஞ்சி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், சேயோன் அப்படிங்கிற கடவுள் வந்து ஞாபகம். சேயோன், முருகன், வேலன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வேலன் வெறியாட்டு விழா அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு குறிஞ்சி நிலப்பகுதியில அப்படிங்கிறத எந்தெந்த நூல்கள் எல்லாத்துலயுமே சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சி பாட்டு, ஐங்குறுநூறு, பட்டினப்பாலை. அப்ப வேலன் வெறியாட்டு விழா பற்றிய குறிப்புகள் எந்த இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கு இல்ல இடம்பெறல அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஓகேவா. திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சி பாட்டு, ஐங்குறுநூறு, பட்டினப்பாலை. அடுத்து, குறிஞ்சி நில பெண்களோட நோயினை தீர்ப்பதற்காக பராய்க்கடனாக நிகழ்த்தப்பட்டது. அதாவது அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கு, அப்ப வந்து நேர்த்திக்கடன் விட்டுருக்குறாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி திருவிழா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விழாக்களை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலன் வெறியாட்டின் பொழுது குறிஞ்சி நிலத்தவர் பல வகை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிஞ்சுக்கிட்டு கையில வேலை வச்சுக்கிட்டு முருகன் கடவுளை வந்து முருகன் கடவுளுக்காக ஏறியது போல ஆடுவாங்களாம். ஸோ இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் வந்து வெறியாடுகளம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து சேவல் கொடி வந்து நடப்பட்டிருக்கும். இது எல்லாமே குறிஞ்சி நில மக்கள் அவங்க கொண்டாடுற திருவிழாவை பற்றியது. இந்த விழாவை பத்தி, அதாவது இவங்க சொன்னாங்க இல்லையா, வெறியாடுகளமா இருக்கும் அண்ட் அவங்க சேவல் கொடி இருக்கும், நிறைய இசைக்கருவிகள் இசைக்கப்படும் அப்படிங்கிற இந்த செய்தி எல்லாமே பரிபாடல்ல கூறப்பட்டிருக்கு. அடுத்து இவங்க இசைக்கக்கூடிய பறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டகப்பறை. இது ரொம்ப முக்கியம், கேட்கலாம். குறிஞ்சி தொண்டகப்பறை இசைக்க நடனம் ஆடுவாங்க. ஓகேவா. ஸோ அதனாலதான் குன்றக்குறவை கூத்து என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப குறிஞ்சி நில மக்களுடைய கூத்து என்னன்னு கேட்டாங்கன்னா குன்றக்குறவை கூத்து, தொண்டகப்பறை வந்து இசைப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து முல்லை நிலத்துக்கு வர்றோம். முல்லை நிலங்கிறப்போ காடு சார்ந்த நிலப்பகுதியா இருக்கும். இங்க இருக்க கடவுள் வந்து மாயோன். ஸோ அப்ப இங்க வந்து மாயோன்கிறது வந்து முல்லைக்கு. ஓகேவா. சேயோன் தான் வந்து குறிஞ்சிக்கு. நான் மாத்தி சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாயோன் அப்படிங்கிறவர் தான் வந்து முல்லை நில கடவுள். இவங்களோட முக்கிய தொழில் என்ன, கால்நடை வளர்க்கறதா. அப்ப கால்நடை வளர்க்கக்கூடிய இவங்க முல்லை நில மக்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னோட தாய் தெய்வமாக வேப்ப மரத்தை வந்து உருவகித்து வழிபட்டிருக்காங்க. ஸோ வேப்ப மரம்ங்கிறது அவங்களுக்கு பால் சுரக்கும் மரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வழிபட்டிருக்காங்க. இந்த குறிப்பு வந்து அகநானூர்ல கூறப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் பால் சுரக்கும் மரமான வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக உருவகித்து வழிபட்டதை எந்த நூல் கூறுகிறதுனா அகநானூறு.
அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேடர்களிடமிருந்து எயினர்களிடமிருந்து கால்நடைகளை திருட வர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து கால்நடைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பசாமியை ஒரு காக்கும் தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பெயர்லாம் வச்சிருக்காங்கன்னா, இருண்ட கானகத்திற்கு உரியவர், கரிய நிறம் உடையவர் அப்படிங்கிற பெயரை வச்சு கருப்பசாமியை அவங்க வழிபட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு இவருக்கு வந்து மாயோன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. இதுக்காக தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, மாயோன் மேய காடுரை உலகம். இந்த இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து முல்லை நில மக்கள் வந்து மாயோனை வழிபடுறாங்க அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல கூறப்பட்டிருக்கு. அடுத்து ஆணிரைகளுக்கும் மக்களுக்கும் துன்பம் வராமல் காக்கிறதுக்காக இவங்க திருமாலை வழிபட்டிருக்காங்க. திருமால்னா மாயோன் தான், மாயோனுக்கு இன்னொரு பேரு திருமால், அப்புறம் கருப்பசாமி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எந்த கூத்தை வந்து கூத்தாடுவாங்க வழிபட்டாங்க அப்படின்னா, குறவை கூத்தாடி வழிபட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து குஞ்ச குறவை கூத்து, இங்க வந்து குறவை கூத்து. இவ்வழிபாடு ஆய்ச்சியர் குறவை என அழைக்கப்பட்டது. ஓகேவா, குறிஞ்சிக்கு குஞ்ச குறவை கூத்து, இது முல்லை நில மக்களுக்கு வந்து ஆய்ச்சியர் குறவை வழிபாடு. ஓகேவா. அடுத்து மருத நில விழா. மருத நில விழா தான் என்னது, இந்திர விழா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்திர விழாவை செலிப்ரேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மருத நில மக்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா. ஸோ இது யாரு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா மருத நில விழா மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசி பிணி பகை இது போகிறதுக்காக இந்திரனை வழிபட்டிருக்காங்க. ஓகேவா, அதனாலதான் இந்திர விழான்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து சாந்தி பெருவிழா, தீவக சாந்தி, இந்த மாதிரியான பேர்லையும் இந்த திருவிழாக்கள் அழைக்கப்பட்டிருக்கு. மெயினா இந்திர விழா பத்தி சிலப்பதிகாரத்துல இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படிங்கிற காதையில சொல்லியிருக்காங்க. மணிமேகலையில விழாவரை காதை அப்படிங்கிற காதையிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அப்ப மணிமேகலை அண்ட் சிலப்பதிகாரத்துல எந்தெந்த காதையில கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த திருவிழா எத்தனை நாட்கள் நடைபெறும் பாத்தீங்கன்னா 28 நாட்கள் நடைபெறும். இதுவுமே ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்திர விழா பாத்தீங்கன்னா மருத நில மக்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலையில கூறப்பட்டிருக்கு. இவங்க இந்திரனை வழிபடுவாங்க. அப்புறம் இது எத்தனை நாட்கள் நடைபெறும் கேட்டாங்கன்னா 28 நாட்கள். ஸோ இதுல யாரெல்லாம் இந்த எந்த நாள்ல நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்கன்னா, சமயக்கடக்கர், காலம் கணிப்போர், சான்றோர், ஐம்பெரும் குழுவினர், எண்பேராயத்தினர், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்திர விழா வந்து எந்த நாள்ல நடக்கும் அப்படிங்கிற அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க வந்து 4 படைகளும் சூழலாம் இந்திர விழா நடைபெறும். ஸோ இதை வந்து மக்களுக்கு சொல்றதுக்காக முரசு அரைந்து வந்து மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்திர விழா நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து ஒரே செலிப்ரேஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நகரம் வந்து அலங்கரிப்பாங்கன்னா, வாழை, கரும்பு, கமுகு, வஞ்சி கொடி, பூங்கொடி போன்ற மலர்களை வச்சுதான் அலங்கரிப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த புகார் நகர்ல இந்திர விழா நடைபெற்ற செய்தியை குறிப்பிடுவது வந்து சிலப்பதிகாரம். புகார் நகர் மட்டும் இல்ல, மதுரையில கூட இந்திர விழா நடைபெற்றிருக்குன்னு சொல்லி சின்னமனூர் செப்பேட்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஐங்குறு நூறிலும் இந்திர விழா பற்றிய செய்திகளை காண கிடைக்கிறது. ஸோ அப்ப எதுலாம் கிடைக்குது, சிலப்பதிகாரம் மணிமேகலை மட்டும் இல்லாம எந்த நூல்லையும் மதுரையிலையுமே வந்து இந்த விழா வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சின்னமனூர் செப்பேட்ல தெரிவிக்கிறாங்க. ஐங்குறு நூறுலையுமே இந்த விழா பத்தின டீட்டெயில் இருக்கு. அடுத்து இந்திர விழா, விருந்தாட்டு விழா ஆகிய பெயர்களில் மணிமேகலை குறிப்பிடுகிறது. ஓகேவா. ஸோ செம்பியனால் எடுக்கப்பட்ட காமன் விழாவினை இந்திர விழா, விருந்தாட்டு விழா ஆகிய பெயர்கள்ல மணிமேகலை குறிப்பிடுகிறது. ஸோ மணிமேகலை நூல்ல என்ன மாதிரி பேர்ல குறிப்பிடுறாங்கன்னா விருந்தாட்டு விழா. அடுத்து மருத நில மக்கள் போருக்கு செல்லும் போது தங்களோட அரசனை வாழ்த்தி விழா கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி தங்கள் வாளை உயர்த்தி பிடித்து தன்னும்மை என்னும் போர்ப்பறை ஒழிக்க ஆடியும் பாடியும் குறவை நிகழ்த்துவாங்க. இது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான போர்ப்பறை ஒழிக்க இவங்க வந்து வழிபடுவாங்க, நிகழ்த்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னும்மை. இது மருத நில மக்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடியது. அடுத்து நெய்தல் நில மக்கள் போறோம். ஸோ நெய்தல் விழாங்கிறப்போ, நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும். அப்ப அங்க யாரு கடவுளா இருப்பாங்க, வருணன். அப்ப மக்கள் வந்து வருணனை கொண்டாடுறதுக்காக தான் இந்த நெய்தல் விழாவை கொண்டாடுறாங்க. அண்ட் இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா முன்னீர் விழா, நாவாய் விழா. ஏன்னா இது கடல் சார்ந்த பகுதிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க, முன்னீர் விழா, நாவாய் விழா.
பல்யாக சாலை முதுகுடும்பி பெருவழுதி பாண்டியன் தான் இந்த விழா கொண்டாடி இருக்காரு அப்படிங்கிற செய்திய கரிகாலனின் முன்னோர் நாவாய் திருவிழா கொண்டாடிய செய்தியையும் புறநானூற்று உரையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த நெய்தல் விழாவை செலிப்ரேட் பண்ணது யாருன்னா பல்யாக சாலை முதுகுடும்பி பெருவழுதி பாண்டியனும் கரிகாலனும். இது சொல்லப்பட்டது புறநானூற்றுல. ஸோ வருணன் அப்படின்னா என்ன? மேகம், மலை, கடல், ஆறு இதோட தொடர்புடையதுனால அப்ப இது நீர்க்கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நெய்தல் நில மக்கள் முத்துகளையும் வலம்புரி சங்குகளையும் காணிக்கையா கொடுத்துருக்காங்க கடவுளுக்கு. அடுத்து பாலை நில விழா. ஸோ குறிஞ்சி, முல்லை இந்த முறைமைகளில் திரிந்த நிலம் தான் பாலைன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க தண்ணி இல்லை, வறட்சி ஆகுது அப்படின்னா அது பாலை நிலமா மாறிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய தெய்வம் கொற்றவைங்கிற பெண் தெய்வம். ஓகேவா? கொற்றம் என்றால் வெற்றின்னு அர்த்தமா. கொற்றம் என்பதற்கான அர்த்தம் வெற்றி. ஸோ வெற்றியை தருபவள் அப்படிங்கிறதான் கொற்றவை. சிலப்பதிகாரத்துல சாலினி என்ற தெய்வம் ஏற்பட்ட பெண்ணிற்கு கொற்றவையின் கோலம் புனையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொற்றவையோட வடிவத்தை அந்த கோலத்தை எந்த பெண்ணுக்கு புனைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி என்ற தெய்வத்துக்கு. அடுத்து ஷாலினியை மான் மீது அமரச் செய்து உலாவர செய்திருக்காங்க. இது எல்லாமே சிலப்பதிகாரத்துல கூறப்பட்ட செய்திகள். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பாலை நிலத்தை பொறுத்த அளவுக்கு வழிப்பறி ஏற்படும். ஸோ வழிப்பறி நடக்கும்போது கொட்டும் பறை, சூறையாடும் போது ஊதப்படும் கொம்பு, புல்லாங்குழல் போன்றவை அந்த சமயத்துல இசைக்கப்படுமா. ஸோ அவங்க டைம்ல என்ன மாதிரியான பறை யூஸ் பண்றாங்கன்னா கொட்டும் பறை. அடுத்து நடுகள் வழிபாடு. ஏற்கனவே பார்த்தோம். நடுகள் வழிபாடுங்கிறது நம்ம தமிழரோட பாரம்பரிய ஒரு பண்பாட்டோட ஒரு முக்கியமான கூறுன்னு சொல்லலாம். அப்ப போர்ல வீர மரணம் அடைந்த வீரரோட உடலை அடக்கம் செய்யும் போது இந்த மாதிரியான நடுகள் வழிபாடுங்கிறது நடத்துவாங்க. அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு அங்க நடுகள்னு சொல்லுவாங்க. அந்த கல்லுல அந்த வீரனோட உருவம் வரைவாங்க, அவரோட பேரு, அவர் எதுக்காக இறந்தாரு, அவருடைய வீரம், தியாகம் எல்லா டீட்டெயிலுமே பொதிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த நடுகள். இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பத்தினி வழிபாடு. ஸோ பத்தினி வழிபாடுங்கிறது மோஸ்ட்லி எங்க வந்திருக்கோம்? கண்ணகி சார்ந்துதான் வந்திருக்கோம். ஸோ இது சிலப்பதிகாரத்தோட நாடுகான் காதையில கண்ணகிக்காக பத்தினி கோட்டம் அமைக்கப்பட்டதை சொல்லியிருப்பாங்க. நாடுகான் காதை அப்படிங்கிறது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மேலோர் விளையும் நூல் நெறிமாக்கள் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டம் இந்த இருக்கு இல்லையா. ஸோ இது சிலப்பதிகாரத்துல நாடுகான் காதை அப்படிங்கிற காதையில கூறப்பட்டிருக்கு. கண்ணகி வழிபாட்டை, அதாவது பத்தினி வழிபாடு என்பது கண்ணகி வழிபாட்டை தான் குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள் இந்த பத்தினி வழிபாடை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இது கதை சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தோட காப்பிய தலைவி பொய்யான குற்றச்சாட்டு மூலம் தன்னோட கணவன் கோவலன் கொலை தண்டனைக்கு உட்படுவதை அறிஞ்சு கோபமுற்று பாண்டிய அரசனோட வாதிடுவாங்க. அதாவது நெடுஞ்செழியனோட வாதிட்டு அவன் குற்றமற்றவன் அப்படிங்கிறத நிலைநாட்டுவாங்க. அரசர் தான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத ஒத்துக்குருவாரு கடைசியில. ஸோ தற்கற்பின் வலிமையால் மதுரை நகரையை எரித்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இதெல்லாம் தெரிஞ்சதான். கண்ணகி சோழ நாட்டில் பிறந்தாங்க. பாண்டிய நாட்டுல போய் தன்னோட வீரத்தை நிலைநாட்டியிருப்பாங்க. சேர நாட்டுல பத்தினி தெய்வமாக போற்றப்பட்டு வழிபடுகிறார். ஸோ இது ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன மாதிரியாக இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாவை நோன்பு. பாவை நோன்புங்கிறது மார்கழி மாசத்துல பெண்கள் இருக்கக்கூடிய நோன்பு தான் இந்த பாவை நோன்புன்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் மார்கழி நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல 2 பாடல்கள் பாடுவாங்களாம். ஒண்ணு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாடுவாங்க கோயில்கள்ல, இன்னொன்னு மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெம்பாவை. இது ரெண்டுமே பாவை நோன்பப்ப பாடப்படுவது ரொம்ப முக்கியம். பாவை நோன்பப்ப பாடப்படக்கூடிய 2 பாடல் திருப்பாவை, திருவெம்பாவை. திருப்பாவை எழுதியது ஆண்டாள், திருவெம்பாவை எழுதியது மாணிக்க வாசகர். இதுதான் பாவை நோன்பு. அடுத்து இயற்கை சார்ந்த விழாக்கள். நம்ம இயற்கை சார்ந்து என்னென்ன மாதிரியான விழாக்கள் சங்க காலம் முதலாவே பின்பற்றோம் அப்படின்னா மெயினா பொங்கல் திருவிழா. ஸோ இந்த பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுமே செலிப்ரேட் பண்றது. பயிர்கள் செழிக்கிறதுக்காகவும் விளைச்சல் அதிகமாகணும், கதிரவன் தான் அந்த பயிர்களுக்கு முதன்மையானவன் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொங்கல் திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா
போகி பொங்கல், பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் சொல்லி நம்ம இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். அடுத்து போகி பண்டிகை. போகிங்கிறது மார்கழி மாசத்தோட கடைசி நாள்ல வந்து போகி பண்டிகை வந்து என்ன பண்றோம், கொண்டாடுறோம். அண்ட் இதுல வந்து பழைய பொருட்கள்லாம் கழிச்சிட்டு புதிய பொருட்கள் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகி பண்டிகை கொண்டாடுவோம். இந்த மாலை பொழுதுல வாசற்கூரையில வேப்பிலை, பூளைப்பூ, ஆவாரம்பூ இது எல்லாத்தையுமே காப்பு கட்டுவாங்க. எப்போ? போகி பண்டிகையில. அதுக்கப்புறம் தான் பொங்கல் திருநாள். ஸோ பொங்கல் திருநாள்ங்கிறது தை மாசம் வந்து நம்ம பயிர்களை வந்து அறுவடை செய்வோம். ஆடி மாதத்துல விதைச்சு தை மாசத்துல அறுவடை செய்வோம். ஸோ அந்த தை மாசத்துல அறுவடை செய்யக்கூடிய முதல் விளைச்சலை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கதிரவனுக்கு கொடுத்து அதை தான் நம்ம என்ன பண்றோம், பொங்கல் திருவிழாவா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதான். ஸோ அதனால இதில் இம்பார்ட்டண்டானது மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்து மாட்டு பொங்கல். ஸோ மாட்டு பொங்கல் அப்போ தான் என்னது, ஜல்லிக்கட்டு விழாங்கிறது நடைபெறும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மஞ்சு விரட்டு. அவ்வளோதான். அடுத்து கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படிங்கிற பாடல் மூலமா இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை பத்தின காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து 1000 பசுவுடைய கோநாயகர் அப்படிங்கிற பட்ட பெயர்கள் எல்லாமே புழக்கத்துல இருந்திருக்கு. எல்லாமே இந்த மாட்டோட பசுவோட ரிலேட் பண்ணி அவங்க வச்ச பட்ட பெயர். அடுத்து ஏரின் பின்னால் தான் உலகமே சுழல்கின்றது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றான்னா வள்ளுவர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஏரின் பின்னால் தான் உலகமே சுழல்கின்றது. இதெல்லாம் மேற்கோள்கள். அடுத்து காணும் பொங்கல். ஸோ காணும் பொங்கல் வந்து பகைமையை மறந்து உறவுகளோட நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் காணும் பொங்கலோட சிறப்பு. அடுத்து சித்திரை திருவிழா. ஸோ மதுரையில் சித்திரை திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சைவமும் வைணவமும் இணைஞ்சு கொண்டாடக்கூடிய தமிழகத்தோட ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் மதுரை சித்திரை திருவிழா. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சைவ சமய விழாவான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கும். வைணவ சமய விழாவான கள்ளழகர் ஆற்றில் இறங்குறதும் நடக்கும். ஸோ அப்போ இங்கே சைவமும் வைணவமும் இணைஞ்சு தான் இந்த திருவிழா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சித்திரை மாதம் வளர்ப்பிறை 5ஆம் நாள் வந்து இந்த விழாவை கொண்டாடப்படுகிறது இந்தியாவில், தமிழ்நாட்டில். அடுத்து ஆடிப்பெருக்கு. ஸோ ஆடி மாசத்துல பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையினால ஆறுகள் என்ன ஆகும், புதுப்புணல் பொங்கி வரும். ஸோ இதைத்தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்றாங்க. ஆடி மாசத்துல இப்போ வந்து தண்ணி கிடைக்கல, பட் அந்த காலத்துலலாம் வந்து தென்மேற்கு பருவமழையால் நமக்கு வந்து தண்ணி அதிகமாக கிடைக்கும் போது அது ஆடிப்பெருக்குன்னு சொல்லி காவேரி பாயக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய காவேரி ஆற்றை சார்ந்த பெண்கள் அண்ட் தெய்வம் இந்த மக்கள் வந்து இந்த ஆடிப்பெருக்கை வந்து விமர்சையாக கொண்டாடுறாங்க. அடுத்து இதில் என்ன பழமொழி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடி மாசத்துல தான் என்ன பண்ணுவாங்க, விதை விதைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 18ஆம் நாள் தான் ஆடி பெருக்குன்னு சொல்றோம். ஆடியோட 18ஆம் நாள். அடுத்து மகாமக திருவிழா. மாசி மாசத்துல குரு சிம்மராசியில இருக்கும்போது மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் வந்து மாசி மகம்னு சொல்றாங்க. ஓகேவா? நவகிரகங்களில் குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரக்கு 1 வருஷம் ஆகுதான். ஓகேவா? அடுத்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாசி மகம் இல்லைன்னா மகாமகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ மகாமகம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகம். இது வந்து மோஸ்ட்லி நம்ம சவுத்தில் வந்து கும்பகோணத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மகாமக குளத்தில் தீர்த்தவராரி அன்று பக்தர்கள் வந்து புனித நீராடுவாங்க. இதே இது நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் வந்து கும்பமேளா அப்படின்னு சொல்லி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தென்னகத்தின் கும்பமேளாங்கிறது இந்த மகாமகம் கும்பகோணத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. அடுத்து சைவ திருவிழா. சிவனை வழிபடக்கூடிய திருவிழாக்களை தான் வந்து சைவ திருவிழாக்கள்னு சொல்கிறாங்க. மகாசிவராத்திரிங்கிறது மாசி மாசத்துல கொண்டாடப்படுது. இரவு முழுவதும் தூங்காம விழிச்சிருந்து சிவனை வழிபடுவாங்க. இதுவும் சிவனை வழிபடுறதா. சைவ திருவிழாவும் சிவனை வழிபடுறதா. அந்த டைம்ல வந்து சிவபுராணங்கள்லாம் நைட் ஃபுல்லா பாடுவாங்க. ஓகேவா? சிவராத்திரிக்கு பேர் தான் மகா சிவராத்திரி. அடுத்து விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதத்துல விநாயகரை போற்றும் விதமா வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றோம்.
அடுத்து பார்த்தோம்னா வட இந்தியாவில் இதுக்கு பேர் வந்து கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். தீப திருவிழா. தீப திருவிழாங்கிறது இந்த கார்த்திகை மாதம் முழு நிலவு அன்று தீபம் ஏற்றி கொண்டாடப்படக்கூடியதான் தீப திருவிழா. இது மெயினாக வந்து திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. அடுத்து ஆதிரை திருவிழா. திருவாதிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, திருவாதிரைங்கிறது ஆண்டுதோறும் மார்கழி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் ஆதிரை, திருவாதிரை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா பற்றி எந்தெந்த நூல்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மாணிக்க வாசகரோட திருவாசகத்தில் சொல்லியிருக்காங்க, சம்பந்தர் நாவுக்கரசர் தேவாரத்திலையும் பாடியிருக்காங்க திருவாதிரை பற்றி. இது வந்து மோஸ்ட்லி சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, உத்திரகோசமங்கை, திருக்கழுக்குன்றம், திருமுல்லையாறு போன்ற இந்த சிவத்தலங்களில் தான் இது சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகிறது. திருவாதிரை அன்று சிவபெருமானுக்கு களியை படைத்து பக்தர்கள் வழங்குறதுனால தான் இது திருவாதிரை களி அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி சிதம்பரம் கோயிலில் வந்து இறைவன் ஆடல் கோலத்தில் கண்டு வழிபடுவார். அவங்க அதையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க சிதம்பரம் கோயிலை. அடுத்தது பாருங்க, சிவபெருமானுக்குரிய 5 சபைகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த சபை எந்தெந்த ஊரில் இருக்கு. இப்போ பொற்சபைங்கிறது நடராஜர் கோயில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது. வெள்ளிச்சபை வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், அது வந்து மதுரையில் இருக்கு. ரத்தின சபை வந்து வடவாரன் ஈசுவரர் கோயில், இது வந்து திருவாலங்காட்டில் இருக்கு. தாமிர சபை வந்து நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலியில் இருக்கு. சித்திர சபை வந்து குற்றாலநாதர் கோயில் குற்றாலத்தில் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சபையும் சிவபெருமானுடைய ஒவ்வொரு சபையும் எந்த கோயில் அது எங்கே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வைணவ திருவிழாக்களை பொறுத்தளவுக்கு வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வளர்ப்பிறை 11ஆம் நாள் தான் வந்து வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம். இந்த இது வந்து வைணவர்கள் மற்றும் திருமாலை வழிபடுபவர்கள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து திருவோணம். இது கேரள மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஓணம் ஃபெஸ்டிவல். இப்போ நடக்குது இல்லையா, அதுதான். ஆவணி மாதம் முழு நிலவு நாளில் இந்த திருவோணத்தை வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க. இது எந்த கடவுளை வழிபடுறாங்கன்னா திருமாலை வழிபடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அத்தைப்பூ, அதாவது பூக்கோளம் போடுறாங்க இல்லையா, இது வந்து ஓணத்தில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பூக்களை வச்சு போடக்கூடிய பேர் வந்து அத்தைப்பூவா. இவ்விழாவை பற்றிய செய்திகள் வந்து மதுரை காஞ்சியில், தேவாரத்தில், 4000 திவ்ய பிரபந்தம் நூல்லாம் இருக்கு. அடுத்து தீபாவளி. ஐப்பசி மாதம் தேய்பிறை நாளில் அமாவாசையோட முதல் நாளில் தான் தீபாவளி வந்து கொண்டாடுறோம். ஸோ தீபாவளியை பிரித்து எழுதியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். தீபம் கூட்டல் ஆவலி அப்படிங்கிறது. இதில் தீபங்களின் வரிசை அப்படிங்கிறதான் தீபம் கூட்டல் ஆவலி தீபாவளி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இருளை நோக்கி ஒளியை தரக்கூடிய ஒரு நாள் தான் தீபாவளி. அது இந்த நரகாசுரனை கொண்டது அந்த கதை தான் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சதான். அடுத்து நவராத்திரி திருவிழா. இந்த நவராத்திரிங்கிறது 9 இரவுகள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின்னாடி 9 நாள் வந்து இந்த கொலு வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ இதோட மெயின் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யும் தொழிலை தெய்வம் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு தான் இந்த நவராத்திரிங்கிறது கொண்டாடப்படுது. 9 நாள் கொண்டாடிட்டு 10ஆவது நாள் விழாவாக விஜயதசமியை கொண்டாடுவாங்க. விஜயதசமின்னா என்னன்னா வெற்றியை தரக்கூடிய நாள். அதனால தான் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு சேர்ப்பாங்க. அடுத்து அம்மன் திருவிழா. கோயில் திருவிழா நடக்கும் இல்லையா, தீமிதி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பல நோய்களுக்கு மருந்தா உள்ள வேப்ப மரம் தான் மாரியம்மனுக்கான தல விருட்சகமாக இருக்குது. அதனால தான் இந்த தீச்சட்டி எடுக்கும்போதெல்லாம் வேப்பிலை வச்சுருப்பாங்க. மெயினாக இந்த அம்மன் திருவிழானாலே வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பூரம். ஆடிப்பூரம் அப்படின்னா வளையல்களால் அலங்காரம் செய்து ஆடிக்குள் படைத்து இந்த விழாவை மக்கள் கொண்டாடுறாங்க. ஆடிப்பூரம் அப்படிங்கிறது. அடுத்து நாட்டார் திருவிழா அப்படின்னா நாட்டார் தெய்வங்கள் வந்து கிராம மக்களால் வழங்கப்படுறது. கந்த விரத திருவிழா அப்படிங்கிறதுனா தமிழ் கடவுளான முருகனை வணங்கக்கூடிய விழா தான் கந்த விரத விழா அப்படின்னு சொல்றாங்க. ஐப்பசி மாதம் வளர்பிறை 6ஆம் நாள் சஷ்டி தான் கந்த சஷ்டி விழா அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அப்போ இது முருகனை கொண்டாடக்கூடிய விழா. வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் வைகாசி விசாகம் வந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்து இந்த நாள் வந்து அறுபடை வீடுகள் ஒன்றான திருத்தணியில ஆடி கிருத்திகை விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
இப்போ முருகனுக்கு வந்து 6 படை வீடுகள் இருக்கு இல்லையா, அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மதுரையில இருக்கு. அடுத்து திருச்செந்தூர் அல்லது திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்றாங்க, திருச்செந்தூர். அடுத்து பார்த்தீங்கன்னா பழனி, அதாவது திருவாவினன்குடி என்ற பழனி, திருவேரகம் என்ற சுவாமி மலை, திருத்தணி அல்லது குன்று தோழாடல், பழமுதிர்ச்சோலை. இந்த 6 முருகனுக்குரிய அறுபடை வீடுகள். அடுத்து கோயில் சார்ந்த விழாக்கள் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தேர் திருவிழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேரில் பெரிய கயிறுகள் இணைக்கப்பட்டும் அதுக்கு பேர் வடம்னு சொல்லுவாங்க. அந்த வடத்தை பிடிச்சி தான் மக்கள் இழுத்து செல்வாங்க. அதுக்கு பேர் வந்து வடம் பிடித்தல் அப்படின்னு. ஸோ பெரிய தேர் திருவாரூர் தேர். திருவாரூர்ல தான் வந்து தியாகராச பெருமான் கோயில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தேர் தான் ஆசியாவிலேயே மிக உயரமான தேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 96 அடி உயரமும் 360 டன் எடையும் கொண்டது. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஆசியாவிலேயே மிக உயரமான தேர் அப்படிங்கிற பெருமை உடையது வந்து திருவாரூரில் உள்ள தியாகராச பெருமான் கோயில் இருக்கக்கூடிய தேர் தான். அடுத்து வேளாங்கண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கீழை நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி. லூர்து நகருங்கிறது வேளாங்கண்ணி. இங்கேயுமே வந்து தேர் திருவிழா செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து கிறிஸ்துவ திருவிழா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேல் நாட்டோட பெத்லகம்ங்கிற ஊர்ல மாட்டு தொழுவத்துல பிறந்தவர் தான் வந்து இயேசு பெருமான் அவர்கள். அவர் பிறந்த அந்த டிசம்பர் 25 தான் வந்து கிறிஸ்துமஸா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம புனித வழி குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த குட் ஃப்ரைடேங்கிறது வந்து என்ன சொல்றாங்க, பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் கிறிஸ்துவர்கள் அழைக்கிறாங்க. ஸோ சிலுவையில சுமக்க செய்து அவரை அடிச்சு அதே சிலுவையில அரைஞ்சு கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதிலே இறந்து போயிருப்பாரு. அப்ப அவர் அடைந்த துன்பங்களையும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறந்ததையும் நினைவு கூறுறதுக்காக செலிப்ரேட் பண்றதுதான் புனித வெள்ளி. அடுத்து புனித ஞாயிறு அப்படின்னா இறப்புக்கு முன்னாடி வந்து நான் உயிர் தெழுவேன், மீண்டும் உயிர்த்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு இயேசு பெருமான். அப்ப அவர் உயிர் தெழுந்த 3வது நாளை தான் வந்து புனித ஞாயிறு அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து இஸ்லாமிய திருவிழாவை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மொஹரம். இஸ்லாமியர்களோட நாள்காட்டியோட முதல் மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொஹரம் தான். ஸோ அதனால இதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதை தியாக திருநாளா வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கு வந்து என்ன அர்த்தம், அதாவது ரம்ஜான் ரமலான் சொல்றதுக்கு ஈகை திருநாள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஈத் பெருநாள் அப்படின்னு சொல்றோம். ஈத் அப்படின்னா என்னன்னா அந்த அரபு சொல்லுக்கு தடுத்து விடுவது அப்படின்னு அர்த்தமா. அதாவது தீமைகளில் இருந்து நம்மளை தடுத்து பாதுகாத்து கொள்றதுதான் இந்த ஈத் பெருநாள். இந்த நாள்ல வந்து 30 நாள் வந்து நோன்பு இருப்பாங்க. அதுல முதல் 10 நாட்கள் வந்து இறைவனுடைய அருள் கிடைப்பதற்காக நோன்பு இருக்கிறாங்க. அடுத்த 10 நாள், அதாவது 2வது 10 நாள் வந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்கறதுக்காக, அவங்க செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை பெறுவதற்காக 2வது 10ல நோன்பு இருக்காங்க. 3வது 10ல நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நோன்பு கடைபிடிக்கிறாங்க. அடுத்து பக்ரீத் பண்டிகை. இதை வந்து துல்கஜ் மாதம், அதாவது அந்த இஸ்லாமியர்களுடைய மாதத்துல 12வது மாதம் தான் துல்கஜ். முதல் மாதம் வந்து மொஹரம். இந்த துல்ஹஜ் மாதத்துல தான் வந்து இந்த பக்ரீத் பண்டிகை வருது. இந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, மெக்காவுக்கு ஹஜ் பயணம் வந்து மேற்கொள்வாங்க. ஸோ ஹஜ் பயணம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும் போது அது எவ்வளோ புனிதமா தீமை நீங்கியவரா இருக்கோ அதே மாதிரி தான் இவங்க ஹஜ் போயிட்டு வந்தப்பையும் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல ஹஜ் போகக்கூடியவங்க வந்து ஹாஜிகள் என்று அழைக்கப்படுவாங்க. ஹஜ் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஹாஜிகள். ஸோ அப்போ அல்லாஹ்வின் வீட்டிற்கு விருந்தாளியாக செல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த பயணம் மேற்கொள்ள இயலாதவர்கள் வந்து குர்பானி கொடுத்து அந்த பக்ரீத் தொழுகையை செய்வாங்க.
அடுத்து சமண திருவிழா, மகாவீரர் ஜெயந்தி ரொம்ப முக்கியமான திருவிழா. ஸோ மகாவீரர் வந்து கிமு 546 வைசாலி நாட்டில் இருக்கக்கூடிய குண்டா கிராமம்ங்கிற ஊர்ல தான் பிறந்திருப்பாரு. ஒரு அரச குடும்பத்துல பிறந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டை விட்டு வெளியேறி தியானம் செஞ்சு உயர்நிலையை அடைஞ்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவர் பிறந்த நாளை தான் என்ன பண்றாங்க, மகாவீர் ஜெயந்தியா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து சமண சமயத்துல 24வது தீர்த்தங்கரரா இருக்கிறவர் தான் வந்து மகாவீரர். இந்த சமண சமயத்தை 2 பிரிவுகள் இருக்கு. திகம்பர, ஸ்வேதம்பரன்னு சொல்றாங்க. திகம்பரன்னா திசைகளையே ஆடையாக அணிபவர். ஸ்வேதம்பரர் வந்து வெண்ணிற ஆடைகளை அணிபவர். ஸோ இவங்க வந்து சமண சமயத்தோட பிரிவுகள். அடுத்து பௌத்த திருவிழா, புத்த பூர்ணிமான்னு சொல்றாங்க. இது வைகாசி மாதம் முழு நிலவுல பௌத்தர்கள் கொண்டாடுற ஒரு திருவிழா. ஸோ புத்தர் எங்க பிறந்திருப்பானா, நேபாள நாட்டில் உள்ள கபிலவஸ்துல லும்பினிங்கிற கிராமத்துல ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவர் தான் புத்தர். பௌத்தர்கள் வந்து புத்த பூர்ணிமா அன்று வெண்ணிற ஆடை அணிந்து பௌத்த சைத்தியங்களுக்கு சென்று மலர்களை தூவி வழிபடுவாங்களாம். இந்த விழா வந்து பீகார்ல உள்ள புத்த கயாவிலையும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத்லையும் கூட செலிப்ரேட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம நேபாளம், இலங்கை, தாய்லாந்து போன்ற நாடுகள்லையுமே வந்து புத்த பூர்ணிமா செலிப்ரேட் பண்றாங்க. புத்த பெருமானோட இந்த புத்த பூர்ணிமா பத்தி எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மணிமேகலையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த காப்பியத்துல தீவத்திலகை அப்படிங்கிற ஒரு பெண் இருப்பாங்க. இவங்க வந்து மணிமேகலையோட தன்னுடைய வரலாற்றை கூறியதோடு ஆபுத்திரனையும் அமுத சுரபியையும் பற்றி எடுத்துரைத்து பசிப்பினி போக்கும் அமுத சுரபியானது பௌத்தர்களின் புனித நன்னாளான புத்த பூர்ணிமா அன்று மணிமேகலையிடம் வந்து சேரும். ஸோ அதனால புத்த பூர்ணிமா பத்தி மணிமேகலையில குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து குருநானக் ஜெயந்தி. ஸோ குருநானக் பிறந்த நாள் தான் வந்து குருநானக் ஜெயந்தியா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இவர் வந்து லாகூருக்கு பக்கத்துல உள்ள தாழ்வண்டி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாரு. இவருடைய அருளுரைகள் அடங்கிய நூலுக்கு பேர் வந்து ஆதி கிரந்தம். ரொம்ப முக்கியமானது. குருநானக்கோட உரைகள் நிறைந்த ஒரு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆதி கிரந்தம். இந்த குருநானக் ஜெயந்திக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த 48 மணி நேரம் என்ன செய்வாங்கன்னா இந்த ஆதி கிரந்தம் நூலை வந்து வாசிப்பாங்களாம். அடுத்து அமிர்தசரஸ்ல உள்ள பொற்கோயில் சீக்கியர்களோட புனித தலம், ரொம்ப முக்கியமானது. இப்ப பஞ்சாப், ஹரியானா இந்த மாநிலங்கள்ல எல்லாம் வந்து இந்த குருநானக் ஜெயந்தி அன்னைக்கு வந்து அணிவகுப்புகள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடத்துவாங்க. ஸோ இதோட வந்து என்ன ஆயிருக்கு, இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் புக் பேக்கையும் நம்ம இதோட பார்த்துடலாம். வைகுண்ட ஏகாதசி எந்த தெய்வத்தோடு தொடர்புடையது அப்படின்னா மாயோன். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேர் திருவிழா வந்து பூம்புகான்னு சொல்லியிருக்காங்க, தவறு. மகாமகம் வந்து கும்பகோணம் கரெக்ட். ஆடிப்பெருக்கு திருச்சி, வைகுண்ட ஏகாதசி திருவரங்கம். அடுத்து சரியாக பொறுத்துக. நடுகள் வழிபாடு வந்து வீரர் வழிபாடு. சூரசம்ஹாரம் முருகனுக்கு. திருவோணம் வந்து கேரளா. சித்தார்த்தர் வந்து நேபாளத்துல பிறந்திருப்பார். முப்பெரும் தேவியரை போற்றி வணங்கும் விழா வந்து நவராத்திரி. துல்ஹஜ் வந்து இஸ்லாமிய மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை வந்து பக்ரீத் பண்டிகை. ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தனாலதான் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் அப்படின்னு சொல்றோம். மருத நில மக்கள் கொண்டாடக்கூடிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரன். முல்லை நில மக்கள் தான் வந்து மாயோன். பாலை நில மக்கள் வந்து கொற்றவன். நெய்தல் நில மக்கள் வருணன். ஸோ இது ரொம்ப முக்கியம், கடவுள் கேட்பாங்க. பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க. சிவராத்திரி சைவ சமய திருவிழா கரெக்ட். திருவோணம் வந்து சைவ சமய திருவிழான்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. ஆருத்ரா தரிசனமும் சைவ சமய திருவிழா. காமன் பண்டிகையும் சைவ சமய திருவிழா தான். பொருந்தும் இணையை கண்டுபிடிக்கல, எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருநானக் வந்து ஆதி கிரந்தம் அப்படிங்கிற அருளுரையை எழுதியிருப்பாரு. தவநாளன் கூற்றை கண்டறிக. பங்குனி உத்திரம் வந்து இந்திரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறு. முருகனுக்கு உகந்த நாள்.
அவ்வளோதான், இந்த லெசனும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6 வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.